அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நைட்டில் தூக்கமே வரலைங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி காலை நேரத்திலே. என்ன செய்தி அப்படின்னு தானே கேட்குறீங்க? முதல்ல நல்ல செய்தி முதல்ல, கெட்ட செய்தி முதல்ல. எந்த செய்தி சொல்கிறது கேளுங்க. முதல்ல எந்த செய்தி சொல்லலாம்? நல்ல செய்தியை சொல்லலாமா, கெட்ட செய்தியை சொல்லலாமா? ஒரு நல்ல செய்தியை சொல்லுவோம். நம்மளது இன்னைக்கு $53 ஏறிடுச்சு. $3 சேர்த்து ஏறிக்குது. ஆமாம், $3 சேர்த்து ஏறிக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல செய்தி. காலையிலே வேலைக்கு கிளம்பிட்டேன், சட்டையெல்லாம் போட்டேன். இப்போ தான் மூஞ்சி கழுவுறோன்னே உங்களுக்கு முதல்ல வீடியோ போடுறேன். ஆமாங்க. கெட்ட செய்தி என்ன அப்படின்றால், நைட்டில் தூக்கமே வரல. ஏன்னு கேட்டால், நம்ம பண்ண வீடியோ, அதாவது ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இல்லை, எல்லாத்துக்குமே இல்லை, ஒரு 35, ஆமாம், ஒரு 30-35 வீடியோக்கு ஷார்ட்ஸ்க்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அது எப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்குள்ள சாங்ஸ் பூரா இன்னைக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருக்குறாங்க. மெயில் ஐடி வரும், எங்கள் மெயிலில் வந்து எங்களுக்கு கொடுக்கும் காப்பிரைட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். எங்களுக்கு மெயிலில் வரவே இல்லை. நைட்டு வந்து ஒரு சண்முகம் அப்படிங்கிறவர் மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கே வந்தாங்க, இப்படி டெலீட் ஆகிட்டாங்களே அப்படின்னு போய் அவங்கள போய் செக் பண்ணும்போது தான் பழைய வீடியோஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு சில வீடியோஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட வீடியோஸு, அது மாதிரி ரொம்ப வந்து நல்லா ரீச் ஆன ஒரு ஷார்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு காப்பிரைட்னு வரல. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரையாங்கிள் மாதிரி அப்படி வந்து போட்டு மஞ்சள் கலரில் வந்து காப்பிரைட்னு வரும். அதை வந்து நம்ம சரி பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நோட்டீஸஸ் அப்படின்னு ஒரு அந்த இது மட்டும் கூட உங்களுக்கு ஒரு எடுத்து வச்சுருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட்டு, ஒரு ஃபோட்டோ. அதை வேணால் இந்த வீடியோக்குள்ளே நான் முன்னாடியே ஆட் பண்ணி வரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு போய் நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் சைலண்ட்டாக இருந்து, அதாவது உள்ளே இருந்து ஒரு கிருமி மாட்டு இருக்குது நம்மளே. பாருங்களேன், இப்போ வந்து எங்களுக்கு மெயில் வந்தால் தான் நாங்கள் செக் பண்ணிடுவோமே. எங்களுக்கு மெயிலே கொடுக்காம இது வந்து ஒரு வைரஸ் கிருமி மாட்டா நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது உள்ளே போய் குரோமுக்குள்ளே போயிடுச்சு. நாங்களே செக் பண்ணவே இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டீஸ்னா இப்போ புதுசாக எங்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி, ஆனால் வந்து நம்ம குரோமில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக காப்பிரைட்டை வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 35 வீடியோ, அந்த நோட்டீஸ்னு போட்ட வீடியோ எல்லாமே வந்து காப்பிரைட். மொதல் காப்பிரைட்னு எழுதி கொடுப்பான். ஆனால் இப்போ வந்து நோட்டீஸ்னு போட்டு கொடுத்துருக்கு. நாங்கள் கூட யதார்த்தமாக சரி ஒருவேளை குழந்தைங்களை காமிச்சாங்காட்டியும் கூட ஒருவேளை இப்படி பண்ணியிருப்பாங்களே என்னமோ, ஒருவேளை அதுக்கு வந்து மானிட்டைசிங்கெல்லாம் இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம டேக் ஆக்ஷன் கொடுத்தாலும் கூட அந்த சாங்கை வந்து எரேஸ் பண்ண முடியல, வேறு பாட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து எங்களுக்கு காப்பிரைட்டுக்கு அமௌண்ட் கொடுங்க, இல்லை அப்படின்னு உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் நிரூபிங்க. நாயே ஆடுச்சு, அதை சொன்ன ஆடுது ஒருத்தர் அடியில் சுட்டு ஒருத்தர் மாட்டா. எவனோ கஷ்டப்பட்டு பாட்டை எடுத்து இசையமைப்பாளர் இசையை வச்சு அத்தனை பேத்துக்கு லட்சமாக பணம் கொடுத்தவரெல்லாம் கூட காப்பிரைட் வாங்கலை. துளியூண்டு ஒரு லோகா ட்ராயிங்க்கு உள்ளே வச்சுவிட்டு நாங்கள் தான் இந்த பாட்டவே தயாரித்தோம் அப்படிங்கிற மாட்டை வந்து ஒருத்த வந்து வச்சுக்கிட்டு காப்பிரைட் கொடுத்து பணம் கொடுங்க அப்படின்னா எங்கடா பணம் இருக்குது? பணம் இருந்தால் தான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், போட்டு எழுத்துல போ அப்படின்னு எல்லாம் அப்படித்தான். ஏப்பா உன்னை வச்சு எங்களால் காலம் தள்ள முடியாதா நீ போ அப்படின்னு 35 ஒருவேளை சேனலுக்கு ஏதாவது பாதிப்பு ஆயிடுச்சு என்ன பண்ணுறோன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஆனால் வேறு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல. சரி, சேனலே குள்ளு மூடி போனாலும் கொடுமை சமையல் கொடுமைக்காரிக்கு வந்துருங்க, சரிங்களா? ஏன்னா 35 வீடியோ அப்படிங்கும்போது யோசனையாத்தான் இருக்குது. பட் குரோமில் போய் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் எந்த ஒரு ஸ்ட்ரைக்கோ இல்லை ஸ்ட்ரைக்கெல்லாம் எதுவுமே நமக்கு மெயில் எதுவுமே வரவே இல்லை. நமக்கு ஒய்டிலேயே எதுவும் காமிக்கல, மெயிலே எதுவும் வரல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், உள்ளே இருந்து வைரஸ் ஆட்டம் உள்ளே இருந்து பாதிப்பாக இருந்துருக்குது. இப்போ வந்து இப்போ இந்த 2-3 நாளைக்குள்ளே இத்தனை வீடியோக்கு வந்து கொடுத்துருப்பாங்க போல். அதனால் நீங்கள் எல்லாரும் நீங்கள் நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் சேனலில் இருக்கிறீங்க நம்ம கூட. என் தங்கை மார்கள், மாமா மச்சாமார்கள், அங்காளி பங்காளி எல்லா பேரும் சேனல் வச்சுருப்பீங்க. எல்லாரும் தயவு செய்து போய் எல்லாவே போய் செக் பண்ணுங்க. நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் இல்லை, எப்படி சொல்கிறதுனா போய் தயவு செய்து நம்மளுக்கு தெரியல, எங்களுக்கே தெரியல இவ்வளோ தூரம் இவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ தூரம் ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சு. நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ ஒரு 7-8 மாதம் ஆச்சு. நாங்கள் கரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் நம்ம ஓன் கண்டென்ட் போட்டு நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம வந்து அடுத்தவங்களோட ரீல்ஸ் எடுத்து நம்ம வந்து அதை பண்ணி ரீல்ஸ் பண்ணி போடுறாங்காட்டி தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க வீடியோலாம் திருடி அவங்க சேனலுக்குள்ளே போடுறாங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை.
நம்ம வந்து சாங்கை மட்டும் எடுத்துட்டு நம்ம நடிச்சு போறோம். நமக்கு கஷ்டப்படுறீங்க, நிறைய நிறைய வியூஸ் போகுது, நிறைய கஷ்டப்படுறீங்க. நாங்களே ஓட்ட மூஞ்சியும் ஒடுக்கெடுத்தது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ எங்களுக்கு வந்ததை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஸ்ட்ரைக்கு கொடுத்தா எப்படியா? ஒரு நியாயம் வேண்டாம் ஐயா? ஒரு ஸ்ட்ரைக்கெல்லாம் கொடுக்கலப்பா, நீ வேற கம்மன்ற பயமுறுத்தாம முடிச்சு விட்டாங்க வரலைங்க, அவருக்கு தெரியும். முடிச்சு விட்டுட்டாங்க போங்க. அதனால நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க. ஆமா, நிறைய பேருக்கு அதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா எங்களை மாதிரி தெரியாம நிறைய பேர் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. நம்ம வந்து ரீல்ஸ் எடுக்கிற ஆர்வத்திலேயே நம்ம இருக்கவங்க வந்து நம்ம அதை வந்து பார்க்குறதில்ல அதிகமாக. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் போய் டெஸ்க்டாப் மோடு ஓப்பன் ஆக மாட்டேது. ப்ளீஸ் வெயிட் ப்ராக்ரஸ்னே வருது. பிரியா வெயிட் பண்ண சொன்னாங்களா? ஓ ப்ராசஸா? சரி சரி. நான் ஏதோ பிரியா வெயிட் பண்ண சொல்லியிருக்கான்னு நினச்சிட்டேன். அங்கேயும் வந்து பிரியா வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நானும் 2 நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதில் எப்படின்னா நம்ம கூகுளில் வந்து இப்போ குரோமில் போயிட்டு மேலே 3 டாட் இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோடு போய் அதுக்கப்புறம் உள்ளே போய் யூடியூப் www.youtube/account அப்படின்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதில் போய் நீங்கள் தனியாக ஷார்ட்ஸில் போய் காப்பிரைட் அப்படின்னு ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ எல்லாமே வந்ததெல்லாம் வந்துடும். நீங்கள் அதை டெலிட் பண்ணாலும் சரி, இல்லை அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் உங்களுக்கு பாதி அமௌண்ட் தந்துடுறோம், 75 தந்துடுறோம், நாங்கள் 25 வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டீல் பேசிக்கிட்டாலும் சரி, பார்த்து சூதானமாக நிதானமாக இருந்து. இதில் இன்னொன்று என்ன தெரியுங்களா? எங்களுக்கு தெரியுமாடா லூசு பயலே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது இந்த வீடியோ கிடையாது. அப்படிங்களா? எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிற சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. காப்பிரைட் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் உள்ள பார்ப்பீங்க. ஆமாம், இருந்தாலும் நமக்கு தெரியும். கொஞ்சம் மனசாட்சியோட பண்ணுங்கய்யா. காப்பிரைட் கொடுக்குறவங்கள திடீர்னு உங்கள் லோகோ வச்சு நீங்கள் போய் திடீர்னு ஸ்ட்ரைக் கொடுத்தா ஒரு நியாயம் வேண்டாமா? நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து அப்படின்னு நாங்களும் இருமி போடுறோம் சரிங்களா? அப்படி நம்ம லோகோ வரும்ல, லைட்டாக நம்ம அந்த பாட்டை எடுத்து அப்படின்னு நம்ம வாயிலேயே ஊதுனாலும் அது காப்பிரைட் ஆகுது. ஏன்னா அதோட நம்மளோட லோகோ அதில் வந்துடும். நம்ம இனிமேல் இங்கே பாருங்க, யாராச்சும் இனிமேல் யாராச்சும் காப்பிரைட் கொடுங்க, நாங்கள் கொடுக்க விட மாட்டோம். நாங்கள் வந்து எங்கள் லோகோ வச்சிருவோம். நாங்கள் இனிமேல் எங்கள் லோகோ வைப்போம். அந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடிட் பண்ணுவோம். செல்லு இல்லைங்க வந்தால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லை. தயவு செய்து சின்ன சின்ன சேனலாக இருக்கிறவங்களும் பரவாயில்ல பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. வணக்கமுங்க. நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு உங்களுக்கு குட் நியூஸ் இல்லைங்க, பேட் நியூஸ். எல்லா பேரும் ஜாக்கிரதையாக எல்லாம் சொல்லுவாங்களா, குழந்தை குட்டியெல்லாம் பத்திரமா பார்த்துங்க அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி ஜாக்கிரதா சேனல் பத்திரமா பார்த்துங்க. நன்றி, வணக்கம். வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரட்டா? போஸ்ட் பண்ணிருப்பா படக்குன்னு. ஓகே பண்ணிடுறேன். பாய்.